நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தேங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் 1 ஹவரும் யூஸ் பண்ணலாம், 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நேத்து என்ன சொல்லியிருந்தேங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தேன். அந்த லோக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதாவது புட் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் புட் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம மார்க்கெட் வந்து நேத்து வந்து பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ பாசிபிலிட்டீஸ் வந்து ஸ்ட்ராங்கா பிரேக் ஆயிருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து இன்னைக்கே மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு புல் மூவ் இந்த லெவல் வரைக்கும் அதாவது ரீச் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருந்தது. பட் ஏற்கனவே நான் நேத்து சொல்லியிருந்த மாரி ஸ்ட்ராங்கா பிரேக் ஆகல அப்படின்றது நல்லா தெளிவாவே சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்ல, எஸ்டர்டே வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒருவேள மார்க்கெட் வந்து நான் எதிர்பார்க்கிறது இந்த லோ ஒன் செகண்ட். இந்த அல்லது மார்க்கெட் இந்த லோ பிரேக் ஆயிட்டோ, ஃபெயில்ட் ஆன பிறகு, ஒன்ஸ் அகைன் நீங்க புதுசா பார்க்குறீங்க அல்லது ஏற்கனவே நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா, ஒன்ஸ் அகைன் அந்த வீடியோவ வந்து ரீப்ளே பண்ணி பாருங்க தெரியும். ஸோ இந்த ஹைய பிரேக் பண்ணி மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வைக்காததுனால, மோஸ்ட்லி நான் எதிர்பார்க்கிறது இந்த லோவ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகியோ, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லோவ பிரேக் பண்ணிட்டு, நல்ல ஒரு பின் பார் ஓகேங்களா? அல்லது ஃபீல்ட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து பை ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல மார்க்கெட் இந்த லோவ பிரேக் பண்ணி டிராயிங்க கிளியர் பண்றேன். செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லோ மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டு, பின் பார் குடுத்துட்டு, அகைன் வந்து மார்க்கெட் புல்லிஷ் மோடுக்கு போயிருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம எஸ்டே கால் ஆப்ஷன் வந்து ஹோல்டு பண்ணல. பட் இன்னைக்கு நம்ம கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இந்த ஹைய பிரேக் பண்ணும்போது, அகைன் என்ட்ரி குடுத்துருக்கோம். ஹோல்டிங் எதுவரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ டெலகிராம் சேனல்ல நான் லைவ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். தேவைப்படுறீங்க அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்கு. தேவைப்படுறீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்ன பண்ணலாம்? நம்ம கால் ஆப்ஷன் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் வந்து டார்கெட் ரேஞ்ச எதிர்பார்த்திருக்கோம். மேபி நாளைக்கு டார்கெட்ல கூட ஓப்பன் ஆகலாம். அல்லது அகைன் வந்து ஒரு கரெக்ஷன் ஆயிட்டு கூட ஓப்பன் ஆகலாம். பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து நல்லாவே இன்னைக்கு ரிவர்சல் பார் ஒரு பின் பார குடுத்து போயிருக்கிறதுனால, மேக்ஸிமம் நாளைக்கு ஒரு டார்கெட் ரேஞ்ச ரீச் பண்ணி ஓப்பன் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கலாம். அதாவது கேப் அப்ல இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ டார்கெட் ரேஞ்ச் எங்க இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ இங்க நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நியரஸ்ட்டா வந்து மேபி 20 ஒரு 24,500ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டு. மோஸ்ட்லி 24,520 வரைக்கும் மார்க்கெட் வந்து பைக்கு போக சான்சஸ் அதிகம். அதாவது கன்டின்யூ ஆச்சு அப்படின்னா, 24,520 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நல்லாவே அ கிளியராவே நமக்கு ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் குடுத்துட்டு, அகைன் வந்து பிரைஸ் ஆக்ஷன் லோவ பிரேக் பண்ணி ஒரு பின் பார் குடுத்துட்டு, அகைன் புல் மூவ் குடுத்துருக்கு. கன்ஃபார்மா மேக்ஸிமம் சைடு கேப் அப் ஆகியோ, அல்லது இங்கிருந்தே ஒரு புல் மூவ் குடுத்தோ போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,520 டூ 530 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து புல் பேக் அதாவது பை சைடு போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. ஸோ ஆல்ரெடி கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணியிருக்கிறதுனால, ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கேப் அப்ல டார்கெட்ல ரேஞ்ச் ரீச் பண்ணுச்சு அப்படின்னா, ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிக்கலாம். ரீச் ஆகுறப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நியூவா பார்க்குறவங்க நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஆல்ரெடி ஹோல்டிங்ல இருந்திருக்கு. பட் ஓப்பன் ஆகுற ஏரியா வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியும். ஒருவேளை டார்கெட் ரேஞ்சுல ரீச் ஆச்சுன்னா, இந்த ட்ரெண்ட் லைன்லயோ அல்லது ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லயோ என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அகைன் வந்து ஒரு நெக்ஸ்ட் என்ட்ரி குடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை நம்ம வந்து டபுள் சைடும் பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இப்போ ஒருவேளை மார்க்கெட் வந்து நம்ம கால் ஆப்ஷன்ல ஹோல்ட் பண்ணியிருக்கோம். பிரைஸ் ஆக்ஷன் ஹை ஃபெயில்ட் ஆச்சுன்னா, ஓகே.
அதாவது பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் ஆயிருக்கு. முடியும்போது ஸ்ட்ராங்கஸ்ட்டா வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆகல. ஸோ, அதனால நம்ம அகைன் வந்து மார்க்கெட்ட வந்து ஒரு நெகட்டிவ் வியூலயும் பார்க்கறதுக்கு தயாராகுறோம். ஸோ, நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் கேண்டிலோ அல்லது இத பிரேக் பண்ண பிறகு ஒரு ஃபெயில்டு கேண்டில் மீன்ஸ் பியரிஷ் என்கல்ஃபிங் அல்லது பின் பார் பேட்டர்ன்ஸ். இந்த ஏரியாக்கு மேல ஒரு கேப்ப பை ரெட் பாராவோ க்ளோஸ் வைக்கலாம். ஓப்பன் கேண்ட்லே ரெட் பாரா இருக்கலாம். அல்லது பியரிஷ் என்கல்ஃபிங்கா இருக்கலாம். இது மாதிரி இந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கு மேல அகைன் மார்க்கெட் ஃபெயில் ஆச்சு அப்டின்னா, இந்த டார்கெட் ரேஞ்ச் போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒருவேள அந்த ஃபெயில்ட் ஆயி போச்சுன்னா போகலாம். ஒருவேள கேப்ப பை ரெட் பாரா இருக்கு. அந்த பிரேக் பண்ணி போச்சுன்னா போகலாம். பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சரிங்களா? ஒருவேளை இந்த பிரைஸ் ஆக்ஷன் அகைன் மார்க்கெட் டவுன் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ, கால் ஆப்ஷன்ல இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நாளைக்கு ஒருவேளை இந்த ஹை வந்து மார்க்கெட் வந்து பிரேக்கப் ஆனது ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, கால் ஆப்ஷன்ல இருக்கிறத அவாய்ட் பண்றது பெட்டர். அதன் பிறகு என்ன நடக்குதுன்றத வாட்ச் பண்ணிட்டு, நம்ம வந்து நெக்ஸ்ட் மூவ் குடுக்கலாம். ஒருவேளை இந்த ஹை ஃபெயில்ட் ஆச்சுன்னா, புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கான லெவல் அம் நல்ல ஒரு ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து பை போற மாரி போயிட்டு 1100 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதாவது நாளைக்கு ஒருவேளை இந்த பிரைஸேஷன் ஹை ஃபெயில்ட் ஆச்சு அப்டின்னா, திரும்ப திரும்ப சொல்றேன். ஒருவேளை இந்த ஹை ஃபெயில்ட் ஆச்சு அப்டின்னா, நல்ல ஒரு பியரிஷ் மூவ் எதிர்பார்க்கலாம் 24,100 வரைக்கும். சரிங்களா? சப்போஸ் இன் பிட்வீன் இந்த லெவல்ல மார்க்கெட் பிரேக் ஆயி ஃபெயில்ட் ஆச்சுன்னா, இந்த லோக்கு கீழ மார்க்கெட் ஒருவேள அ பிரேக் ஆயி ஃபெயில்ட் ஆயிடுச்சு. இந்த லோ வந்து அகைன் ஃபெயில்ட் ஆச்சுன்னா, புல் பேக் பிரேக் ஆகும்போது டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். அதில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ உள்ள ஸ்டேஜுக்கு ஃபைனல் டெசிஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த ஹை பிரேக் அவுட் நடந்து ஒரு வேளை சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை இங்கேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. புதுசா பார்க்குறவங்கன்னா, தாராளமா பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப் டூ 24,520 வரைக்கும். ஒருவேளை கேப் அப் ஆயிட்டு டார்கெட் ஏரியால இருந்தா, கால் ஆப்ஷன எக்ஸிட் பண்ணி ஏரியால என்ன நடக்குதுன்றத பார்த்துட்டு, நாம நெக்ஸ்ட் மூவ் குடுக்கலாம். சப்போஸ் இந்த ஏரியா வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அகைன் புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அப் டூ 24,100 வரைக்கும். ஒருவேளை இந்த லோ பிரேக் ஆயி ஃபெயில்ட் ஆச்சுன்னா, அதன் பிறகு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்றோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஒருவேளை இந்த வீடியோ நீங்க புதுசா பார்க்குறீங்களா இருந்ததுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நெறைய வீடியோக்கள வந்து போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நெறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எந்த ஏரியால ஓப்பன் ஆகுது அப்டின்ட்டு. அதன் வச்சு நம்ம நெக்ஸ்ட் மூவ் குடுப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.